திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட விவேகானந்தர் பகுதியில் 8 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் சேதமடைந்து காணப்படும் பூங்காவை சீரமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் காளிராஜன் அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் விவேகானந்தர் பகுதியில் 2016ஆம் ஆண்டு மத்திய அரசின் அம்ருத் திட்டத்தின் கீழ் மாநகராட்சி பூங்காக்கள் அமைப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள் ஒதுக்கப்பட்டது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த விவேகானந்தர் பகுதியில் பூங்கா அமைப்பதற்காக 48 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இந்த 2016ஆம் ஆண்டு இந்த 48 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு இதற்கான பணிகள் துவங்கப்பட்டது. இதற்கான பணிகள் துவங்கப்பட்டு முதல் கட்டமாக 34 லட்சம் ரூபாய் செலவில் இந்த பூங்காவானது முறையாக அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த பூங்கா திறக்கப்படுவதற்கு முன்பு 2021இல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக அதன் பின்பு இந்த பூங்கா பணிகள் முழுவதுமாக நடைபெறாமல் அவ்வாறே கிடப்பில் போடப்பட்டது. இதனால் இந்த பூங்கா மாநகராட்சி சார்பாக முறையாக பராமரிப்பு இன்றி தற்போது வரை இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த பூங்கா முழுவதும் புதர் மண்டி, மேலும் இந்த ஃப்ளவர் பிளாக் கற்கள் அனைத்தும் முறையாக இன்னும் பதிக்கப்படாமல் அவ்வாறே விட்டு இருப்பதை நம்ம நமது காட்சியில் காணலாம். குறிப்பாக இங்கு சிறுவர்கள் விளையாடக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது 8 வருடங்கள் ஆனதால் இந்த பொருட்கள் அனைத்தும் தற்போது சேதமடைந்துள்ளது. மேலும் இங்கு அமைந்துள்ள ஊஞ்சல் போன்ற பொருட்களை பல்வேறு சமூக விரோதிகள் இங்கு திருடி சென்றுள்ளனர். மேலும் இப்பகுதி தற்போது புதர்மண்டி காணப்படுவதால் சமூக விரோதிகள் சட்டவிரோத செயல்களில் இங்கு ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குறிப்பாக இந்த பூங்காவை பொறுத்த வரையில் கேட்டு வசதி முழுமையாக இல்லை. கேட்டு சரியாக பொருத்தப்படாமல் மிகவும் சேதமடைந்து காணப்படுகிறது. மேலும் பூங்காவின் சுற்றுச்சுவரானது மிகவும் சேதமடைந்து தற்போது இடிந்து விழும் தருவாயில் இருக்கிறது. மேலும் புதர்மண்டி காணப்படுவதால் இங்கு வேறு யாரும் உபயோகிக்க முடியாத நிலை தற்போது உள்ளது. குறிப்பாக இந்த பூங்காவை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்பது இந்த விவேகானந்தர் பகுதி மக்களின் கோரிக்கையாக தற்போது இருந்து வருகிறது. உடனடியாக இந்த பூங்காவை சீர் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என தெரிவித்துள்ளனர். ஒளிப்பதிவாளர் நாகராஜனுடன் காளிராஜன்.